விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி. திரு டிடிவி தினகரன் நாளைய தினத்திலிருந்து மீண்டும் தீவிர அரசியலில் ஈடுபடுவார் என்று அவரே ஏற்கனவே அறிவித்திருந்தார். இந்த நேரத்தில் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்திற்கு செல்லாமல் நேரடியாக சுற்றுப்பயணம் போவதற்கான ஒரு திட்டம் தீட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. இது எதற்கான ஒரு மூவாக இருக்கும்? ஏன் அவர் தலைமை அலுவலகம் செல்லவில்லை? அவருக்கான தலைமை அலுவலகத்திற்கு செல்வதற்கு எதிர்ப்பு இருப்பதை இது காட்டுகிறதா? இல்ல, தலைமை அலுவலகத்திற்கு எதிர்ப்பு இருந்தா எதிர்ப்பெல்லாம் ஒரு அரசியல்வாதி சமாளிச்சுதான் ஆகணும். தலைமை அலுவலகத்துக்கு அவர் செல்லும் போது குறைந்தபட்சம் இரட்டை இலக்கத்தில் 10க்கு மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்தாக வேண்டும். எம்பிக்கள் ஒரு 2-3 எம்பிக்களாவது வந்தாக வேண்டும். மாநில நிர்வாகிகள் குறிப்பிடத்தக்க அளவு மாநில நிர்வாகிகள் வந்தாக வேண்டும். இந்த மூன்றுமே அவர் ஆர்கனைஸ் பண்ண முடியாமல் தலைமை அலுவலகத்துக்கு சென்றால் அவருக்கு ஆதரவு இல்லை என்றுதான் அரசியல் அரங்கில் பேசப்படும். எனவே 10க்கும் குறைவான எம்எல்ஏக்களை தலைமை தாங்கி அவர் தலைமை அலுவலகத்திற்கு சென்றால் இவருடைய ஆதரவு முதலமைச்சர் எடப்பாடியை எதிர்த்து இவர் பின்னால் நிற்கக்கூடியவர்கள் ஒரு சில எம்எல்ஏக்கள் தான் என்பது வெளிப்படையாக தெரியும். இதனால் அதனை அவர் தவிர்க்கவே விரும்புவார். நிச்சயமாக 10க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் இருந்தால் அவர் தலைமை அலுவலகத்திற்கு செல்வார். இப்ப தினகரன் அவர்கள் நேரடியாக தொண்டர்களை சந்திக்க போறேன், நாடாளுமன்ற தேர்தலுக்கு தயாராக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுப்பயணம் செல்லும் போது எந்த அளவுக்கு தொண்டர்களுடைய ஆதரவு அவருக்கு இருக்கும்? முதல் முறையாக அவர் ஒரு தலைவராக நேரடியாக போய் தொண்டர்களை சந்திக்கிறப்போ ஆதரவு எப்படி இருக்கும்? நிச்சயமாக அதிமுகவில் நான் முதலிலே கூறியது போல் 4 பேக்கிங் கம்யூனிட்டியிலிருந்து 4 தலைவர்கள், ஒன்று எடப்பாடி பழனிசாமி, ஒன்று ஓபிஎஸ், அடுத்து டிடிவி தினகரன், அடுத்து தீபா என்று 4 பேரை நான் அதிமுகவில் தலைவராக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று குறிப்பிட்டிருந்தேன். அதில் ஒருவர் தான் தினகரன். நிச்சயமாக அவருக்கு 30 வருடமாக அதிமுகவுடன் தொடர்பு இருக்கிறது. அவருக்கு சமூக பின்புலம் இருக்கிறது, பொருளாதார பலம் இருக்கிறது, எல்லா பலமும் இருக்கிறதுனால அவரும் ஒரு குறிப்பிடத்தக்க அளவுக்கு ஒரு தலைவராக அங்கு வர முடியும். நிச்சயமாக அவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையை அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று தெரிகிறது. அதுபோல் எடப்பாடி பழனிசாமியும் தினகரன் தலைமையை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்பது மெல்லிடமலையாக இப்பொழுது தெரிகிறது. எனவே தான் அதிமுகவில் ஒரு 41% பலம் அதிமுக இருக்கின்றால் அதற்கு தன் தலைமைக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு மக்கள் ஆதரவை திரட்டுவதற்கான வேலையில் தான் அவர் ஈடுபடுகிறார். அதற்கான ஆயத்த பணிகள் தான் அவர் செய்கிறார். இதேவேளை அவர் கட்சி அலுவலகத்திற்கு குறைந்த எம்எல்ஏக்களோடு வந்தால் அவருடைய அந்த முயற்சி பாதிக்கப்படும் என்பதனால் அவர் கட்சி அலுவலகத்திற்கு வராமல் சுற்றுப்பயணத்தை முன்னின்று நடத்துவார் என்று கருதுகிறேன். நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி.